லவ்லி ரன்னர். இந்த கே டிராமாவோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு ஆக்சிடென்ட்ல 2 காலுமே பேரலைஸ் ஆன நிலைமையில ஹீரோயின் இருக்காங்க. வாழ்க்கையே வேணான்னு வெறுத்து போன ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா அதை புரிஞ்சு ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான் ரொம்ப பாப்புலரான கே பேண்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோவோட ஃபேன் கேர்லா மாறுறாங்க. அப்படியே சந்தோஷமா வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா சடனா ஹீரோ இறந்துட அந்த இழப்பு தாங்க முடியாத ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி அதை தடுக்கிறாங்களா இல்லையாங்கிறது தான் ஒன்லைனர். செம்மையா இருக்குல்ல? சரி, எபிசோடோட ஃபர்ஸ்ட் சீன்லயே 2009 நடக்கிற சோலார் எக்லிப்ஸை காட்டுறாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்க ஹீரோயின் மட்டும் ஹாஸ்பிட்டல்ல ரொம்பவே கவலையில இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ரேடியோ ஸ்டேஷன் போறாங்க. அவங்களோட பேண்ட் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண புதுசு ஒரு ஆல்பமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அவங்க பேண்ட் பேரு எக்லிப்ஸ். இன்னைக்கும் சோலார் எக்லிப்ஸ்ங்கறனால ஸ்பெஷலா ஒரு இன்டர்வியூ கொடுங்கன்னு கூப்பிட்டுருக்க. எல்லாரும் இன்டர்வியூ கொடுக்க தான் போயிருக்காங்க. போன இடத்துல கூட பேண்ட்ல இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டு அங்கே ஒரு கே பாப் ஐடலை பார்த்து நான் உங்களோட பெரிய ஃபேன், ஆட்டோகிராஃப் தரீங்களான்னு சொல்லி முதுகுல ட்ரெஸ் மேலே ஆட்டோகிராஃப் வாங்கிக்கிறான். இப்போ ஷோ என்னன்னா, ரேண்டமா ஏதோ ஒரு ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேண்ட் இருக்கு, அவங்கள பத்தி தெரியுமா இல்லையாங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் கூடவே அவங்க அம்மா நகத்தெல்லாம் வெட்டி விட்டு ரொம்பவே பாசமா மனசுக்கு எந்த கவலையும் வந்துடக்கூடாதுங்கிற நினைப்பிலே பேசிட்டு இருக்க. அப்போதான் இந்த இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கிறது ரேடியோல ஓடிட்டு இருக்கு. அதை கேட்டுட்டே தான் நகம் வெட்டிட்டு இருக்காங்க. அப்ப சடனா தோலியும் சேர்த்து வெட்டிட ஹீரோயினுக்கு தான் எந்த வழியும் தெரியாதே. ஆனா அதை பார்த்து பதறின அவங்க அம்மா நான் உனக்கு போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன்னு பர்ஸ் எடுத்துட்டு போகும்போது அங்க இருக்கிற ஒரு ஃப்ளவர் வேஸ் கீழே விழுந்து உடஞ்சிடுது. உடஞ்ச கண்ணாடி துண்டை பார்த்து ஹீரோயின் அதை எடுத்து உள்ள வச்சுக்கிறா. அப்ப சடனா ஹீரோயின் போன் அடிக்க என்னன்னு பார்த்தா இன்டர்வியூ நடக்கிற ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்தா போன் வந்திருக்கு, ரேண்டமா ஒரு நம்பருக்கு. இப்போ ஹீரோயின் கிட்ட பேச போறது ஹீரோ தான். ரொம்ப நேரம் ஹீரோயின் போன் எடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு வழியா போன் எடுத்து ஹலோன்னு சொல்ல இந்த மாதிரி ஒரு பேண்ட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு ரொம்பவே ஹார்ஷா பேசுறாங்க. ஆனாலும் அந்த ஹோஸ்டோ நீங்க ஒரு பிரைஸ் வின் பண்ணிருக்கீங்க, இப்ப வெதர் ரொம்ப மோசமா இருக்கறனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரன்னிங் ஷூஸ் தேவைப்படும், உங்களுக்கு அதை அனுப்பி வைக்கிறோம்னு சொல்ல இன்னும் டென்ஷன் ஆயிட்டு பயங்கரமா கத்த ஒருவேளை உங்களுக்கு இந்த பிரைஸ் பிடிக்கலனா நாங்க வேணா உங்களுக்கு ஏதாவது ஸ்கூட்டி மாதிரி வாங்கி தரட்டுமான்னு கேட்க அதுக்கப்புறம் தான் இன்னும் டென்ஷன் ஆகி கால் இல்லாதவ நடந்தா என்ன இல்ல வண்டியில போனா என்ன, உங்களுக்கு எல்லாம் இதே வேலையா போச்சுல, யாருக்காவது போன் பண்ணி அவங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்னே புரிஞ்சுக்காம பேசுறக்கு, உங்களுக்கு என்ன நீங்க வாழ்ற உலகம் சந்தோஷமா தானே இருக்கு, ஆனா எனக்கு அப்படி இல்ல அப்படின்னு போனை தூக்கி வீசிட லைன் இன்னும் கட் ஆகல. ஆனா ரேடியோ ஸ்டேஷன்ல ஹீரோ பேசுறது இங்க இருக்கிற ரேடியோ மூலியமா ஹீரோயினுக்கு கேட்க தான் செய்யுது. ஆக்சிடென்ட் ஆகி உங்க கால் பேரலைஸ் ஆயிருந்தாலும் நீங்க உயிரோடு இருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி, இதுதான் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க மனசுல ஓடிட்டே இருக்கும், நானும் அதுதான் சொல்றேன், உங்க உயிருக்கு எதுவும் ஆகல, அது வரைக்கும் ரொம்ப நல்லது, கண்டிப்பா நீங்க சந்தோஷமா உயிரோடு இருக்கணும், நல்ல நாட்கள் உங்களை தேடி வந்துட்டே இருக்குன்னு ஆறுதலா பேச தான் இறந்து போகாதது அவங்க அம்மாக்கு எவ்வளவு பெரிய நல்ல விஷயமா இருக்குங்கிறது ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. அப்படியே வருஷங்கள் ஓடுது. இப்ப 2022 ஹீரோயின் இப்போ ஹீரோட மிகப்பெரிய ஃபேன் கேர்ள். ரூம் ஃபுல்லாவே அது சம்பந்தப்பட்ட விஷயம், பொம்மை, அது இதுன்னு தான் இருக்கு. அங்க ஹீரோயினோட பாட்டியும் இருக்காங்க. லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு விட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அறிவாற்றல் கம்மி, குழந்தைத்தனமா பிஹேவ் பண்ணிட்டு ஹீரோவோட வாட்ச், டி-ஷர்ட்ஸ் அந்த மாதிரி விஷயத்த ஃபேன்கள் கலெக்ட் பண்ணிருப்பாங்களே அந்த மாதிரி வாட்ச் வச்சிருக்காங்க ஹீரோயின். அதை எடுத்து கையில மாட்டிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓட்டிட ஹீரோயினும் துரத்திட்டே போக ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியல. கரெக்டா அந்த நேரம் வீட்டுக்கு அண்ணா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர வாங்கி கொடுறானா அவனும் வாங்கி தர மாட்டேன்ட்டான். அம்மா நீயாவது வாங்கி கொடுன்னு கேட்க தன்னோட அம்மா கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்ச அவங்க அம்மாவும் பாட்டி கிட்ட அப்படி இப்படின்னு பேசி வாங்கி கொடுத்துடுறாங்க. கூடவே இன்னைக்கு சாயந்தரம் ஹீரோவோட ஒரு கான்சர்ட் இருக்கு. 5 வருஷத்துக்கு அப்புறம் வர முதல் கான்சர்ட் இதுதான். ஆனா இன்னொரு பக்கம் ரொம்ப பாப்புலரான கேபாப் ஐடலா இருக்கிற நம்ம ஹீரோவும் இந்த வருஷமே நான் ரிட்டையர் ஆக போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்ட மேனேஜருக்கு இடியே விழுந்துருது. உனக்கான ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் வெளியில காத்துட்டு இருக்காங்க தெரியுமா, இன்னைக்கு கான்சர்ட்டுக்கு நீ போனா அது உனக்கே புரியும், உனக்கு நான் வேணா ஹாலிடே தரேன், வெக்கேஷன் போயிட்டு வா, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோ, ரிட்டையர் ஆகிற வயசுலன்னு எவ்வளவோ சொல்றாரு. ஆனா ஹீரோ கேட்கற மாதிரியே தெரியல. இதுக்கிடையில ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப என்ன யாரோ காப்பாத்தினாங்கன்னு சொன்னி அவங்களோட பேர் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க பழசெல்லாம் ஞாபகம் வந்து ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அவங்க அம்மாவும் எனக்கு அதெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லை, எவ்வளவு வருஷம் ஆச்சு இப்பயும் அதை பத்தி கேட்கறேன்னு சொல்ல அவருக்கு என்னால ஒரு தேங்க்யூ கூட சொல்ல முடியலையேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. கட் பண்ணா ஹீரோயின் வீட்டுல ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வீடியோலாம் எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் போது டைமை பார்த்தா ஆல்ரெடி நேரம் ஆயிடுச்சு. கான்சர்ட்டுக்கு கிளம்ப எல்லாத்தையும் அவசர அவசரமா எடுத்து வச்சுட்டு கார்ல இன்னொரு ஃப்ரெண்டு கூட போறாங்க. உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்பவே சாரி, நீ பிஸியா இருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோயின் வருத்தப்பட்டாலும் ஃப்ரெண்ட் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, என்கிட்ட பெரிய கார் இருக்கனாலதான் உன்னை கம்ஃபர்டபுளா என்னால கூட்டிட்டு போக முடியுது, இதுக்கு எதுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தனா அதை ஓபன் பண்ணி பாருன்னு சொல்ல ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோ ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல்ல எடுத்த போட்டோஸ் அது இதுன்ட்டு எல்லாமே ஒரு ஆல்பம் மாதிரி போட்டு வச்சிருக்கு. அதை பார்த்து செம்ம எக்ஸைட்மெண்ட்லயே கான்சர்ட்டுக்கு போயிட்டு இருக்க ஹீரோயின் அந்த இடத்துல டிராப் பண்ணி விட்டுட்டு ஃப்ரெண்டும் போயிட அங்கே ஹீரோயினுக்காக வேற ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் ஜாலியா அங்கே இங்கேன்னு சுத்தி பார்த்து போட்டோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா கான்சர்ட்டுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. அப்ப சடனா ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. எங்க கம்பெனில இன்டர்ன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிருந்தீங்களே, உங்களுக்கு இன்னைக்கு இன்டர்வியூ, கொஞ்சம் அர்ஜென்ட், இப்பவே வர முடியுமான்னு கேட்க வர வழி இல்ல, அந்த வேலைக்கு ஹீரோயின் போய் தான் ஆகணும், அது ஒரு எடிட்டிங் சம்பந்தப்பட்ட வேலை தான், ஹீரோயின் தான் நல்லா எடிட் பண்ணுவாங்களே, 2 மணி நேரம் இருக்குல்ல, நான் டக்குன்னு
டக்குன்னு வந்துடுறேன்னு ஹீரோனும் அங்கே போறாங்க. ஆனா அந்த கம்பெனில ஒரு லிஃப்ட் கூட இல்ல, ஸ்டெப்ஸ் தான். எடிட்டர் ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. அதனாலேயே ஹீரோயினுக்கு அங்கே வேலை கிடைக்கல. ஆனாலும் அதை கூட ரொம்பவே ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு இங்க லிஃப்ட் இல்லாததுனாலதான் எனக்கு வேலை கிடைக்கல, இல்லைன்னா என்ன மாதிரி ஒருத்தியை யாராவது ரிஜெக்ட் பண்ணுவாங்களான்னு ரொம்பவே தைரியமா அங்கிருந்து கிளம்பி பஸ்ல வராங்க. ஆனா செம்ம டிராபிக், டைமுக்கு அவங்களால அங்க வர முடியல. வந்து பார்த்தா எல்லா கூட்டமும் ஆல்ரெடி உள்ள போயிடுச்சு. டைம் மீறி வந்தனால இவங்கனால உள்ள போக முடியல. அப்ப அங்க ஒர்க் பண்ற ஒரு வாலண்டியர் வர இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அந்த பொண்ணு புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் சரி சென்டிமெண்டா தாக்கலாம் அப்படின்னு லைட்டா எனக்கு குளிருது, என்னால் நடக்க கூட முடியல அப்படி இப்படின்லாம் சொல்ல, சரி டிக்கெட்டை காட்டுங்க உங்களை நான் உள்ள அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை கேட்டா பையுக்குள்ள டிக்கெட்டை காணோம். பஸ்ல ஏறி பர்ஸ் எடுக்கும் போது டிக்கெட்டை தவற விட்டுருப்பாங்க போல. பாருங்க பயங்கரமா விதி விளையாடுதா. அப்ப கூட ஹீரோயின் வெக்ஸ் ஆகல. உள்ள போகாட்டி என்ன, பாட்டு தான் எனக்கு வெளியிலேயே கேக்குது, இங்க இருந்துட்டே நான் வைபாவன்னு வெளியில வீல் சேர்ல உட்கார்ந்த நிலைமையிலேயே பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயின். கான்சர்ட்ல எல்லாம் பிளான் பண்ண மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப சடனா ப்ரோக்ராம் லிஸ்ட்லயே இல்லாத மாதிரி நான் ஆடிஷன் வந்தப்ப எந்த சாங் பிளே பண்ணணும் பாடினோ அதை இப்ப உங்களுக்காக பண்ண போறேன்னு ஹீரோ சடனா அவர் ஃபர்ஸ்ட் டைம் பாடின பாட்டை பாடுறாரு. அந்த பாட்டு அவ்வளோ எமோஷனலா இருக்கு. வெளியில இருக்கிற ஹீரோயின் மட்டும் இல்லாம உள்ள பாடுற ஹீரோவே ரொம்ப கண் கலங்கி தான் பாடுறாரு. கான்சர்ட் ஒரு வழியா முடிஞ்சிட பயங்கரமான ஸ்னோஃபால். இது ஹீரோக்கு ரொம்பவே பிடிக்கும்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போகலான்னு இருக்கும்போது முன்னாடி ஒரு ஆள் வந்து இடிச்சதுனால அவங்க கையில இருந்த போன் கீழே தவறி விழுந்துருது. இந்த நாள் இதுக்கு மேல மோசமாக முடியாதுன்னு அங்கிருந்து வீல் சேர்லயே போறாங்க. கூட வந்த ஃப்ரெண்ட காணோம் போல. கான்சர்ட் முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆனனால அவங்க பஸ் பிடிச்சு கூட போக முடியல. பஸ் டாக்ஸின்னு ரோட்ல எதுவுமே இல்ல. அவங்க பாட்டுக்கு வாக்வேல வீல் சேர்ல போயிட்டே இருக்கும்போது சடனா பேட்டரி இல்லாம வீல் சேரும் வேலை செய்யாம போயிடுது. அப்புறம் தான் காலையில வேலை கிடைக்காம போனது, கான்சர்ட் அட்டன் பண்ண முடியாம போனது, போன் உடஞ்சது, இப்போ இந்த வீல் சேர் ஸ்டாப் பண்ணதுன்னு நினைச்சு எல்லாமே இவங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணி அந்த இடத்துல அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அதே வழியில தான் ஹீரோ கான்சர்ட் முடிச்சுட்டு கார்ல போயிட்டு இருக்காரு. ரோட்டோரமா இருக்கிற ஹீரோயினை பார்த்துட்டு வண்டியை நிப்பாட்டி கொடை பிடிச்சிட்டு இறங்கி வராங்க. அப்போ வரைக்கும் அது ஹீரோயினுக்கு ஐடியாவே இல்ல. கொடைய நிமித்திட்டு ஹீரோயினை பார்த்தக்கப்புறம் தான் கனவு காண்றமா இல்ல நிஜமானு பயங்கரமா ஸ்டன் ஆகி பேச வார்த்தையே வரல. உன் வாயை திறந்து பேசு, உன் வாய் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது தன்னை தானே திட்டிக்கிட்டு ஹீரோ கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஹீரோவும் கையெல்லாம் ரொம்ப கோல்டா இருக்கனால ஹீரோயின் கையில கர்ச்சீஃப் வைக்கிறாரு. உங்களாலதான் நான் மறுபடியும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு ஹீரோயின் மனசுலயே நினைக்கிறாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ரேடியோ மூலியமா ஹீரோ பேசினதுதான் சொல்றாங்க போல, உங்களுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்ஸ் அப்படின்னு மட்டும் தான் சொல்றாங்க. மத்தபடி வேற எதுவுமே சொல்லல. இப்ப இங்க இருந்து எப்படி போவீங்க, நான் வேணா உங்களை டிராப் பண்ணட்டுமான்னு ஹீரோ கேட்க, ஆஹா அடிச்சுதுடா லக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கரெக்டா அந்நேரத்துக்கே ஃப்ரெண்டு வந்துட்டேன் நான் உன்னை கூப்பிட்டு போறேன்னு வந்துடுறா. இருந்தாலும் அதை பெருசா எடுத்துக்காம என் ஃப்ரெண்டு வந்துட்டா நான் அவ கூட போய்க்கிறேன் தேங்க்யூன்னு அங்கிருந்து கிளம்பும் போது ஹீரோ கொடைய வச்சுக்கோங்க ஸ்னோவா இருக்குன்னு கொடைய கொடுக்க, உங்களுக்கு கொடுக்க எதுவுமே இல்லையேன்னு ஒரு சின்ன பாட்டில் மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. உள்ள இருக்கிறது சாக்லேட்ஸா இல்ல பெபிள் ஸ்டோனான்னு தெரியல, வெள்ளை கலர்ல இருக்கு. ஹீரோவும் வண்டியில போகும்போது அதையே தான் பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் கொடை கர்ச்சீஃப் எல்லாத்தையும் ரொம்ப பத்திரமா வைக்கிறாங்க. அதுலயும் அந்த கர்ச்சீஃபை வாட்ச் எவ்வளவு பத்திரமா வச்சிருப்பாங்களோ அதே டப்பாக்குள்ள வைக்க சடனா ஒர்க் ஆகாத வாட்ச் ஒர்க் ஆன மாதிரி ஹீரோயினுக்கு தெரியுது. என்னடா இது அப்படின்னு வாட்ச் எடுத்து கையில மாட்டிக்கிட்டு அவங்களோட ஃபேன் கேர்ள்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே தூங்கிட. இன்னொரு பக்கம் கான்சர்ட் முடிஞ்சிட்டு ஹீரோ வந்த உடனே ஹீரோ பேண்ட்லயே இருக்கிற இன்னொருத்தர் நீ ரிட்டையர்ட் ஆக போறாங்கிறது இன்னொருத்தர் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் லைட்டா சண்டை போட்டிருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்ப தங்கிட்டு இருக்கிற ஹோட்டலோட பால்கனியில் நின்றுட்டு இருக்கா. அங்கே ஒர்க் பண்ற லேடி ஒருத்தவங்க நான் இப்பதான் அவரை பார்த்தேன் தெரியுமா அப்படின்லாம் பேசிட்டு இருக்க. சடனா பூல்குள்ள யாரோ விழுகிற சவுண்டு, திரும்பி பார்த்தா பால்கனியில் நின்றுட்டு இருந்த ஹீரோ சூசைட் பண்றதுக்காக பூல்குள்ள குதிச்சிருக்காரு. வீட்டுல ஹீரோயின் அப்படியே தூங்கிருப்பாங்க இல்லையா, அப்ப குரூப்ல பயங்கர மெசேஜஸ் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்துட்டே இருக்கும். என்னடா இது இவ்வளவு சவுண்டா இருக்கேன்னு எடுத்து பார்த்தா ஹீரோ இறந்துட்டாரு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட நியூஸ் வைரலா போயிட்டு இருக்கு. இது கண்டிப்பா ரூமரா தான் இருக்கும்னு ஃபர்ஸ்ட் ஹீரோயின் நம்பல. அதுக்கப்புறம் நிஜமாலுமே ஹீரோ அப்படி விழுந்ததுக்கான வீடியோ எவிடன்ஸ் எல்லாருமே போட்டிருக்காங்க. கூடவே ஹீரோ இப்ப எங்க அட்மிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த நியூஸும் போட்டிருக்கு. ஹீரோயினும் கண்டிப்பா இங்க போயே ஆகணும்னு அவசர அவசரமா அந்த ராத்திரி நேரம் அங்கிருந்து கிளம்ப போற வழியில ஒரு இடத்துல ஒரு ஆள் தட்டி விட்டுட்டு அவங்க கையில இருக்கிற வாட்ச் தவறுதலா அந்த பிரிட்ஜுக்கு கீழே விழுந்துருது. என்னடா வந்த சோதனைன்னு சொல்லி இப்போ ஹீரோயின் அந்த வாட்ச் எடுக்கிறதுக்காக பிரிட்ஜு கீழே போறாங்க. கீழே சின்னதா தண்ணி தேங்கி நின்னுட்டு இருக்கு. ஆனா அந்த தண்ணியை ரீச் பண்ணணும்னாலே ஸ்டெப்ஸ் தான் இருக்கு, ஹீரோயினால போக முடியாது. வீல் சேர்ல இருந்து எழுந்திருக்க அப்படியே உருண்டு கீழே போய் விழுந்துடுறாங்க. பெருசா அடிப்படல, ஆனாலும் தவழ்ந்து போய் வாட்ச் எடுத்து போன் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அங்க இருக்கிற பெரிய பெரிய பில் போர்ட்ல ஹீரோ இறந்துட்டாருங்கிற நியூஸ் வருது. அதை தெரிஞ்ச உடனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே உன்னை நான் உயிரோட பார்த்தேன், எதுக்காக இறந்தேன், உனக்கான நாள் உன்னை தேடி வரும், அது வரைக்கும் உயிரோடு இருன்னு சொன்னியே, இன்னைக்கு எவ்வளவு அழகா ஸ்னோ வந்துச்சு, உனக்கு ஸ்னோனா பிடிக்கல, ஏன் எங்களெல்லாம் விட்டு போனேன்னு ஹீரோயின் பயங்கரமா கதறாங்க. அப்படி பயங்கரமா அழுதுட்டு இருக்கும்போது ஹீரோயின் கையில இருக்கிற வாட்ச் மறுபடியும் வேலை செய்யுது. வாட்ச்க்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடக்க சுத்தி இருக்கிற எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுது.
ஹீரோயினும் அதை நோட் பண்றாங்க. ஒரு சில வினாடியிலேயே ஹீரோயின் தூங்கிட்டு இருந்து கண் முழிச்சா இப்ப அவங்க இருக்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா ஸ்கூல்ல உட்காந்துட்டு இருக்காங்க. கனவு காண்றனா என்னன்னு கூட ஹீரோயினுக்கு புரியாம ஷாக்ல இருக்காங்க. கிளாஸ்லயே தூங்கிட்டியா, எழுந்திருச்சுனல, அதுதான் உன்னோட தண்டனை டீச்சர் சொல்லிடுறாரு. கால் வேலை செய்யாதேன்னு பார்த்தா ஹீரோயின் டப்புன்னு எழுந்திருச்சு நிக்கிறாங்க. கால் வேலை செய்யுது. அப்புறம் தான் பக்கத்துல இருக்கிற பில்டிங்கை பார்த்துட்டு அதை நோக்கி ஓடுறாங்க. ஹீரோயின் இருக்கிற ஸ்கூல்ல கேர்ள்ஸுக்கு தனி பில்டிங், பாய்ஸுக்கு தனி பில்டிங் போல. அந்த பில்டிங்க்கு ஓடி போய் ஹீரோ பேரை சொல்லி ஹீரோயின் விசாரிக்கிறா. ஏன்னா டைம் டிராவல் பண்ணனால இறந்து போன ஹீரோ கண்டிப்பா இப்போ உயிரோட தான் இருப்பாரு. கட் பண்ணா ஹீரோ செம்ம கெத்தா ஸ்டைலா நடந்து வரத காட்ட அவர் கூடவே இன்னும் சில பேரும் ஒலிம்பிக்ஸ் ட்ரைனிங்காக ஒரு ஸ்விம்மிங் பூல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் அந்த பக்கம் நீந்த, ஹீரோயின் இந்த பக்கம் ஹீரோ பார்க்க ஓடி வரேன்னு ரெண்டுத்தையுமே பேரலா நமக்கு காட்டுறாங்க. ஒரு வழியா ஸ்விம்மிங் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு ஹீரோயின் போய் முடிக்க அதே சமயம் போட்டியும் நடந்து முடிக்குது. ஹீரோ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஹீரோவை மறுபடியும் உயிரோட பார்த்த ஹீரோயின் அங்கிருந்து ஹீரோ பேரு சொல்லி கத்தி ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நீ எவ்வளோ வழியில இருந்த, எங்க யாருக்கும் தெரியாம போச்சு, நீ எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கேன்னு பயங்கரமா சொல்லிட்டு அழுகுறாங்க. ஏன்னா ஹீரோ சூசைட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் டிப்ரெஷன் தான். அதை பத்தி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அங்க இருக்கிற யாருக்குமே எதுவும் புரியல. ஏன் ஹீரோக்குமே ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் இங்க இருக்கிற செக்யூரிட்டி 2 பேரும் ஹீரோயின் அலேக்கா தூக்கிட்டு போய் வெளியில விட்டுட்டு இது ஒரு சீக்ரெட் காம்படிஷன், இதை பத்தி வெளியில எல்லாம் சொல்லிடாதன்னு சொல்றாங்க. அட இது காம்படிஷன் தான் போலங்க. ஹீரோயினும் போற வழியிலலாம் ஒரே ஒரு செகண்ட் நான் அவங்கிட்ட பேசணும், கட்டி பிடிக்கணும்னு கதறிட்டே இருக்காங்க. ஆனா எதுக்குமே வழி இல்ல. ஹீரோயினா இங்கிருந்து நடந்து போகும்போது கடைசியா ஹீரோயின் மீட் பண்ண பிரிட்ஜ் அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இருக்கு. அப்புறம் தான் ஒருவேளை நான் இறந்துட்டனோ, நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது சாவுக்கு அப்புறம் இருக்க வாழ்க்கையா இருக்குமோ, ஏன்னா ஹீரோவும் உயிரோட இருக்கான், நானும் உயிரோட இருக்கேன். அப்போ 2 பேருமே உண்மையான உலகத்துல இறந்துட்டோன்னு தான் தோணுது அப்படின்னு பயங்கரமா வெக்ஸா இங்க உட்காந்துருக்க. காம்படிஷன்லாம் முடிச்சுட்டு அந்த வழியா தான் ஹீரோ வராரு. இந்த பொண்ணு என்ன இப்படி உட்காந்துருக்கான்னு கூப்பிட கையில தான் வாட்ச் வச்சிருக்காங்க. கூப்பிட்டதுல வாட்ச் கீழே வந்து நம்ம எல்லாரும் இறந்துட்டோம், நீ இறந்துட்ட, நான் இறந்துட்டேன் அப்படி இப்படின்னு புலம்பிட்டு அப்புறம் தான் ஐயோ இவன் வந்திருக்கானே, கெத்த மெயின்டைன் பண்ணணுமேன்னு சொல்லி என்ன ஆனாலும் இந்த பிரிட்ஜை தாண்டி போகாத, அதுதான் உனக்கும் எனக்கும் சேஃப், இந்த பிரிட்ஜை கடந்தோனா இந்த வாழ்க்கையிலும் நம்ம இறந்துருவோன்ட்டு ஏதோ பேசுறாங்க. அது பத்தாதுன்னு கட்டி பிடிச்சிட்டு நீயும் நானும் ஒன்னா வாழலாம், 2 பேரும் ஒன்னா உயிரோட இருக்கலாம்னு சொல்ல, ஒன்னா வாழ்றத ஆளை விடுமா சாமின்னு ஹீரோ அங்கிருந்து தெரிச்சு ஓட ஒரு டாக்ஸி வருது. அதுல ஏறிக்கிறாரு ஹீரோ. இன்னும் டாக்ஸி போகுது, ஹீரோக்கு எதுவும் ஆகல. ஒருவேளை டாக்ஸில போனா ஒன்னும் ஆகாதோ, என்ன நடக்குதுன்னே புரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு போன் வருது அவங்க அம்மா கிட்ட இருந்து. எடுத்து பேசினா ஸ்கூலை கட் அடிச்சதுல செம்ம டென்ஷன்ல இருக்காங்க அவங்க அம்மா. இன்னொரு பக்கம் ஹீரோ அவரோட வீட்டுக்கு போக அப்பா கிட்ட போன் பேசிட்டு இருக்காரு. கேமை பத்தி எல்லாம் பேசினக்கு அப்புறம் ஷோல்டர் பரவாயில்லையா, இப்ப பெட்டரா இருக்கான்னு கேட்க இப்ப பரவாயில்லப்பா, சரி நான் சாப்பிட போறேன் அப்புறம் பேசுறேன்னு போனை கட் பண்ணிட்டு அவருக்கு ஆல்ரெடி ஷோல்டர் பெயின் இருக்கு போல, அதுக்கு ஏதோ கட்டு மாதிரி போட போகும்போது ஸ்விம்மிங் பூல்ல ஹீரோயின் நீ எவ்வளவு வலியோட வாழ்ந்திருக்க, எங்க யாருக்கும் தெரியாம போச்சுன்னு கதறி இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஷோல்டருக்கு போட வேண்டியதை போடாம டேபிள் மேல அவரோட வாட்ச் இருக்கிறத பாக்குறாரு. ஏன்னா பிரிட்ஜுக்கு முன்னாடி ஹீரோயினை மீட் பண்ணும்போது கை தவறி வாட்ச் கீழே விழுந்திருக்கும். அப்ப அதை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்கும்போது வாங்கியிருக்க மாட்டாங்க, அது உன்னோட தான் நீயே வச்சுக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோவும் கொண்டு வந்திருப்பாரு. இப்ப அதே மாதிரி வாட்ச் இங்க ஒன்னு இருக்கனால என்கிட்ட தான் இது இருக்கே, அப்ப இது அந்த பொண்ணோட தான் இருக்கும்னு சொல்றாரு. ஆனா இது அவருக்கு தெரியாது. ஃபேன்களா இருந்த ஹீரோயின் அவரோட பழைய வாட்சை எப்படியோ கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டும் ஒண்ணுதான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் வீடு வந்து சேர வீடெல்லாம் 13 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஹீரோயின் இப்ப இருக்கிறது 2008. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா ரொம்பவே இளமையா இருக்காங்க. என்னம்மா இவ்வளோ யங்கா இருக்கான்னு கேட்க ஆல்ரெடி கடுப்புல இருக்கிற அம்மா பேக ஸ்கூல்லயே விட்டுட்டு அப்படி எங்க ஓடுனேன்னு 4 மொத்த சரிம்மா விடுன்னு உள்ள ஓடி போய் பாட்டியை பார்த்தா பாட்டிக்கு மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா இப்ப ரொம்ப நார்மலா பேசுறாங்க. அது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் பயங்கரமா அழுது பாட்டியை கட்டி பிடிச்சுக்க பாட்டியும் ரொம்பவே ஆறுதலா என்னாச்சுமா ஏன் அழுகிற, ஒன்னும் இல்ல நான் இருக்கேன் இல்லன்னு பேசுறாங்க. அப்போ ஹீரோனுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஸ்கூல் படிக்கும் போது தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாங்க. பாட்டியும் அம்மாவும் ரொம்பவே அழுதுட்டு இருப்பாங்க. ஏமா அழுகுறீங்க, என்னாச்சு, ஏன் என்னால என் காலை ஃபீல் பண்ண முடியல, என் காலுக்கு என்னாச்சுன்னா கேட்டிருப்பாங்க. கட் பண்ணா ஹீரோயின் இப்ப அவங்க ரூம்குள்ள போய் அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு பயங்கரமா அழுதுட்டு ஒருவேளை இது கனவா இருந்ததுன்னா நாளைக்கு விடியும் போது என்னோட பழைய வாழ்க்கைக்கு நான் போயிடுவேன், அப்போ கண்டிப்பா இன்னைக்கு நான் அம்மா பாட்டி கூட தான் படுக்கணும்னு அவங்க 2 பேத்துக்கும் நடுவுல போய் படுத்துக்கிறாங்க. 2 பேரோட கையும் பிடிச்சுக்கிட்டு நைட் அப்படியே கடத்த காலையில கண் முழிச்சா அவங்க காலை தூக்க முடியல. சரி நினைச்சது தானே அப்படின்னு எழுந்து பார்த்தா அவங்க கால் மேல அண்ணா படுத்திருக்கான். அப்படின்னா என்ன, அவங்க இன்னும் பிரசன்ட்டுக்கு போகல, டைம் டிராவல் பண்ண அந்த வருஷத்துலயே தான் இருக்காங்க. அந்த சந்தோஷத்துல பயங்கரமா ரெடி ஆகி ஸ்கூலுக்கு கிளம்பி போக ஸ்கூல்ல ஹீரோ ஆல்ரெடி வந்து வாட்சை ஹீரோயின் கிட்ட கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவை பாக்குறதுக்கு ஹீரோனும் அவசரமா ஸ்கூலுக்கு வந்தா. ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்க சடனா பயங்கரமா மழை வருது. ஹீரோவை பார்த்த சந்தோஷத்துல ஹீரோயின் ஹீரோவையே பார்த்துட்டு இருக்க. டிப்ரெஷன்னால சூசைட் பண்ணிக்கிட்ட ஹீரோவை நினைச்சு இப்போ ஹீரோயின் பயங்கரமா அழுகுறாங்க. அப்பதான் மலையில நனைஞ்சிட்டு ஹீரோயின் இங்க இருக்கிறத பார்த்து ஹீரோயின் கிட்ட வந்து கொடையே நீட்ட அப்படியே இந்த எபிசோடு முடியுது. செம்மையா இருக்கா? அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.